சுட்டி குழந்தைகளுக்கு செல்ல வணக்கங்கள். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி இதுக்கப்புறம் நம்ம இந்த குறளோவியம் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, குழந்தைங்க எப்படிலாம் திருக்குறள் படிக்கலாம், என்னென்ன குறள் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த வீடியோவை பெரியவங்க பார்த்துருப்பீங்க, இல்லை குழந்தைங்களே கூட பார்க்குறதா இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் திருக்குறள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ 1330 திருக்குறளில் எந்த குறளாக நான் பிள்ளைக்கு படிக்க வைக்கிறது, எதை முதல்ல ஆரம்பிக்கிறது, எதை ரெண்டாவது சொல்லிக் கொடுக்கறது, கடவுள் வாழ்த்துலேருந்தே போவா, இல்லை குழந்தைங்க ஈஸியாக படிக்கிற மாதிரி எளிமையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறள்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம குறளோவியம் யூடியூப் சேனலில் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன குறள்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம், ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய குறள்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு 3 வயசு குழந்தைக்கு என்ன மாதிரி குறள் சொல்லிக் கொடுக்கலாம், அடுத்து 5 வயசு 6 வயசு இப்படி ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னென்ன மாதிரியான குறள்கள்லாம் திருக்குறள்லாம் படிக்கலாம். அதை வந்து அவங்க வாய்க்கு முதல்ல எளிமையாக வர்றதா இருக்கணும், அதை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கணும். அண்ட் ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த வயசுலே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த குறளில் இருக்கிறதா இருக்கணும். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரியான தகவல்களில் நம்ம வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ணுறோம், இந்த திருக்குறள்லாம் சின்ன குழந்தைங்க கட்டாயம் படித்தே ஆகணும். நீங்கள் வந்து ஒரு 1வது 2வது படிக்கிறீங்க, இல்லை எல்கேஜி யூகேஜி படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு, இப்போ உங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்குது, இல்லை ஒரு வெளியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சொல்லும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பரவாயில்ல, இவ்வளோ குறள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 10 பேர் முன்னாடி நல்லா கெத்தாக பெருமையாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்க என்னென்ன குறள்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். தினந்தோறும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எடுத்தோடனே குழந்தைகளுக்கு என்ன குறள் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது செலக்டிவாக இன்றைக்கி ஒரு 10 குறள் பார்ப்போம். தினந்தோறும் ஒரு 10 குறளாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு 10 குறள். இந்த குறள் எத்தனை வயசுலேருந்து படிக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 வயசு உங்கள் பிள்ளை ஒரு 2.5 வயசுலேயே பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 வயசுலேயே உங்கள் பிள்ளைக்கு பேச தெரியுதுன்னா உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வாட்டுக்கு அழகாக வந்து படிச்சிடுவாங்க. ஏன்னா எல்லாமே படிக்கிறதான்னு இன்றைக்கி உலகம் வந்து எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஃபோன் மட்டும் நீங்கள் ஒரு தடவை போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, ஃபோனை வந்து கரெக்டாக அந்த யூடியூப்பில் போய் எந்த வீடியோ எடுத்து எப்படி பார்க்கணுங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த நாலேஜை நம்ம வந்து ஒரு சரியான ஒரு வழியில் அழகாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும், நமக்கும் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லதை சொல்லி கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, குழந்தைகளே படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அம்மாக்களுக்காகவும் அப்பாக்களுக்காகவும், சித்தி சித்தப்பா இல்லை அண்ணன் தம்பி யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்காக, அண்ட் அதை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக மட்டும்தான். சரியா? ஸோ நம்ம எப்பயுமே திருக்குறள் எடுத்தோம்னா முதல்ல நம்ம படிக்கக்கூடிய குறள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறள் தான். நல்லா பாருங்கள், அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அண்ட் இன்னொன்று வந்து பெற்றோர்களுக்கு சொல்லிக்கிறேன், என்னென்னா, ஒரு குழந்தைக்கு குறள் சொல்லும் போதே அந்த குறளை வந்து மொட்டையாக மனப்பாடம் பண்ண வைக்காமல் அதுக்கு உண்டான பொருளையும் ஓரளவுக்கு நல்லா செல்லமாக விளாட்டாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாலே அதையும் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அதனால் குறளை மட்டுமே மனப்பாடம் பண்ண வைக்காமல் அதோடைய பொருளையும் ஓரளவுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்தாவது நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வந்து நீங்கள் உள்வாங்கி கொண்டு உங்கள் குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாக வந்து அவங்கள சொல்ல வைங்க. சரியா? முதல் குறள் 1330 திருக்குறள்லே முதல்ல இருக்கக்கூடிய குறள் நமக்கு வந்து என்னது, அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ ஒரு குழந்தைய போய் நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னாலே, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, ஒரு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எதுக்கோ ஒன்று சேர்க்குறாங்கனாலும் முதல்ல நம்ம போட வைக்கிறது என்னவாக தான் இருக்கும், தான் போட வைப்போம். ஒரு நெல்லில் எழுத வைக்கிறதோ இல்லை பேப்பரில் எழுத வைக்கிறதோ முதல்ல பிள்ளைங்களை எழுத வைக்கிறது காரணம் என்ன, எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே முதன்மையாக இருக்கக்கூடியது மட்டும்தான். அப்புறம் தான் நம்ம மற்ற எழுத்துக்கள்லாம் ஒவ்வொன்றா போட்டு பழக ஆரம்பிப்போம். இப்போ எழுத்துக்கள் எவ்வளவோ எழுதுனாலும் நம்ம முதல் எழுதி பழகிறது என்ன, ஆனாதான். அதே மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்கன்னா நமக்கு முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அம்மா அப்பா தான். சரிங்களா? எப்படி எழுத்துக்கள் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடிய எழுத்து ஆனாவாக இருக்கோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்கனாலும் நமக்கு முதன்மையானவங்க யார் அப்படின்னா நம்மளோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்தில் நமக்கு முதன்மையானவங்க யார், இப்போ உங்களோட அம்மா அப்பா தான். ஸோ மற்றவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, மற்றவங்கள்ட்ட நல்லது கெட்டது சொல்கிறோமோ இல்லையோ, அம்மா அப்பாவுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு வணக்கம் சொல்லணும், அப்பா அம்மா சொல்கிற விஷயங்களை நல்லா கருத்தாக கேட்டுக்கணும்.
அவங்க ஏதாவது ஒரு இதுக்கு திட்டுனாங்கன்னா கூட நம்ம நல்லதுக்காக தான் திட்டுறாங்க. அப்பா அம்மா நம்மளை வந்து சும்மா காரணம் இல்லாமலாம் திட்ட மாட்டாங்க, நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திட்டுறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் அவங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அப்போ அம்மா அப்பா எது சொன்னாங்கனாலும் அது வந்து கட்டாயம் உங்கள் நல்லதுக்காகவும், உங்களை அடுத்தவங்க யாரும் பேசிடக்கூடாது, மற்றவங்க யாரும் திட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கும். அதனால் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு, அம்மா அப்பாவோட வார்த்தைக்கு என்றைக்கும் மறுபேச்சு பேசவே கூடாது. அவங்க எது சொன்னாங்கனாலும் அதை அப்படியே வந்து கேட்டு நடக்கணும். அவங்க ஒன்று பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா அதை பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இந்த இதை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடித்து சொன்னாங்கனாலும் சரி, செல்லமாக சொன்னாங்கனாலும் சரி, அதை வந்து அப்படியே கேட்டுக்கணும். சரிங்களா? இதை தான் வந்து வள்ளுவர் எடுத்தோடனே முதல்ல சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். இப்போ இந்த ஆதிபகவன் சொல்கிறது யாரை சொல்கிறாங்கன்னா இது வந்து வள்ளுவரோட அம்மா அப்பா பேரை ஆதிபகவன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் ஆதிபகவன்கிறது அம்மா அப்பாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துப்பாங்க. சரிங்களா? இன்னும் சில இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிபகவன்கிறது சூரியன். இப்போ பாருங்கள், இந்த உலகத்திலே நமக்கு வெளிச்சம் தரக்கூடியது என்ன, எல்லாமே நல்லது, நமக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் தான். அப்போ சூரியன் தான் இந்த உலகத்தில் ரொம்ப முதன்மையானது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? எழுத்துக்கு ஆனால் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார்? நம்மளோட அம்மா அப்பா. சரியா? நம்ம அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம அப்படியே கேட்கணும். ஓகே, இப்போ சொல்லுங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விரலை இப்படி வச்சுக்கணும், ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் சொல்லி பார்க்கணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நீங்கள் சொல்லும்போது இந்த ஒவ்வொரு விரலாக விட்டு விட்டு சொல்லி பழகுனீங்க அப்படின்னா அழகாக படிச்சிடலாம். சொல்லுங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரியா? ஓகே, மறுபடியும் சொல்லுவோமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகேவா? முடிஞ்சா அடுத்த குறள் போமா? இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு குறள் தான். அடுத்து நம்ம எந்த குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்தது கடவுள் வாழ்த்து. கடவுளுக்கு வணக்க வைக்கணும்னு சொன்னாங்க, அதான் அந்த குறள் பார்த்தோம். அடுத்து யாருக்கு வணக்க சொல்கிறோம் அப்படின்னா மலைக்கு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்கிறோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? தண்ணி ரொம்ப ரொம்ப தேவையா? தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்ணி இல்லாமல் நம்மளால் ஒரு வாய் சாப்பாடு கூட உருப்படியாக சாப்பிட முடியாது. ஆமாம் தானே? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கே உங்களுக்கு வந்து சாப்பாடு விட்றாங்கன்னா சாப்பாடு ஒரு வாய் போச்சுன்னா தண்ணி தானே மடக்கு மடக்குன்னு ஒரு டம்ளர் குடிப்பீங்க. வாய்க்குள்ளே சோறு போடுறத விட தண்ணி போடுறது தான் அதிகமாக இருக்கும். ஆமாம் தானே? அப்போ அந்த தண்ணி நமக்கு எங்கேருந்து வருது? மலையிலேருந்து வருது. கரெக்டாக? அப்போ அந்த மலைக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். மலையே, எனக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வானத்துலேருந்து வந்து தண்ணி எனக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டாக தண்ணி கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த தண்ணியோட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் என்ன? இந்த உலகமே தண்ணியில் தான் இயங்குது. அதான் நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லாமல் இந்த உலகம் என்னாகாது? இயங்கவே இயங்காது. அதான் சொல்லியிருக்காங்க, நீரின்றி அமையாத உலகு. நீரின்றி அமையாத உலகு. இந்த உலகம் நீர் இல்லாமல் இயங்கவே இயங்காது. அப்படி ஒரு வேளை நீர் குறைஞ்சி போச்சு அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் திருட்டு, கொலை அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட பழக்கங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்களாம். நீரின்றி அமையாது உலகு எனில் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. தண்ணி மட்டும் இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்கும் சரியா, யாருக்குமே ஒழுக்கங்கிற ஒன்றே இருக்காதான். அதான் சொல்கிறாங்க, யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. வானத்துலேருந்து மழை வரலைன்னு வச்சுக்கோங்க, ஒழுக்கம் இருக்காங்க. இப்போ கொஸ்டின் வரும், எப்படி ஒழுக்கம் இல்லாமல் போகும்? வானத்துலேருந்து மழை வராட்டி எப்படி ஒழுக்கம் இல்லாமல் போகும்? நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட தண்ணி ஒரு பாட்டில் இருந்துச்சு, அந்த பாட்டில் தண்ணி தீர்ந்து போச்சு. இப்போ பக்கத்தில் இன்னொரு பையன் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கான். அவன்கிட்ட நீங்கள் தண்ணி கேட்டால் அவன் தரமாட்டான். ஆனால் உங்களுக்கு வந்து தாகம் அதிகமாக இருக்குது. இப்போ டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு தெரியாமல் இந்த தண்ணி எடுத்து குடிக்கணும்னு நினைப்போமா? அவன் கேட்டு கொடுத்துட்டான்னா பிரச்சனை கிடையாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் தண்ணி கேட்குறீங்க, ஆனால் அவன் தரமாட்டேங்கிறான். ஆனால் உங்களுக்கு தாகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு தெரியாமல் எப்படியா அந்த தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணியை குடிச்சிடணும் அப்படின்னு தோணும். இல்லையா, அந்த தண்ணி பாட்டில் எனக்கு குர்றான்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட போட்டு மல்லு கட்டி சண்டைக்கு நிற்போம். சரிதானே? அப்போ கோவத்தில் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னே தெரியாது. அப்போ நம்ம நல்ல ஒழுக்கமாக, பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல், திருடாமல், அடுத்தவங்களுக்கு வந்து சண்டை போடாமல் நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய தேவை நம்மக்கிட்ட தண்ணி கரெக்டாக இருக்கணும். சரியா? தண்ணி மட்டும் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மள அறியாமலே நம்ம வந்து பொய் சொல்லுவோம்,
சரியா? ஒருத்தர் பாட்டிலில் இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இல்லையே நான் குடிக்கலையேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியாமல் அந்த பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சிடணும்னு சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி அவங்க தண்ணி கொடுக்கல அப்படின்னா அவங்களோட சண்டை போடுவோன்னு நினைப்போம். யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம கிளாஸ் ரூம்லேயே நடக்கிற ஒரு விஷயம் தான். சாதாரண தண்ணி தானே நினைப்போம். ஆனால் அந்த தண்ணி கிடைக்கல அப்படின்னா நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லா தப்பையும் நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா? அதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மனுஷன் நல்ல ஒழுக்கத்தோட நல்ல பையனாக நல்லா வாழணும் அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு வந்து தண்ணி இருக்கணும். தண்ணி குடிச்சு இப்போ அவங்களுக்குலாம் பாட்டிலில் காலையில் தண்ணி கொடுத்து விடுவாங்க. ஆனால் சாயந்தரம் வரும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே அந்த ஒரு பாட்டிலையும் குடிக்காமல் ரிட்டர்ன் கொண்டாடுறீங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தண்ணிலாம் குடிக்காமலாம் இருக்கக்கூடாது. தண்ணி குடித்தாதான் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தண்ணி குடிச்சிச்சுன்னா தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும். கிளாஸ் கவனிக்கும் போது தூக்கம் வராது. டீச்சர் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் மனப்பாடமாக இருக்கும். ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்து விட்டாங்கன்னா அந்த தண்ணியை முழுசாக குடிச்சிட்டா வீட்டுக்கு வரணும். சரியா? அப்பப்போ எப்போல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ இல்லையோ கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பிரேக் விடுறப்பெல்லாம் எடுத்து குடிச்சிடணும். சரியா? அப்படி நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம போச்சுன்னா, அதான் சொல்கிறாங்க, தண்ணி கிடைக்காம போச்சுன்னா நம்மள அறியாமலே நம்ம வந்து ரொம்ப ஒரு கெட்ட பிள்ளையாக மாறிடுவோமா. சரிங்களா? ஒழுக்கமே இல்லாமல் போயிடுமா, ரொம்ப கெட்ட பிள்ளையாக மாறிடுவோமா. ஓகே, நம்மக்கிட்ட தான் இருக்குது இல்லை, நம்ம அதை வச்சுக்கிட்டே ஏன் குடிக்காமல் இருக்கணும்? இன்றைக்கி இருக்கிற நிறையா பிள்ளைங்க தண்ணி குடிக்கிறது வந்து பழக்கமே இல்லாமல் வச்சுருக்குறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது இனிமேல். சரியா? ஓகே, அதான் சொல்கிறாங்க, நீர் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஒழுக்கமாக நல்ல பிள்ளையாக அழகாக வளர முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கெட்ட பிள்ளையாக மாறிடுவோம். ஓகேவா? அதான் நீரின்றி அமையாத உலகு. இந்த உலகம் நீர் இல்லாமல் கிடையவே கிடையாது. அதான் நீரின்றி, நீர் இல்லாமல் அமையாத உலகு. இந்த உலகம் நீர் இல்லாமல் கிடையவே கிடையாது. யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. வானத்துலேருந்து மழை மட்டும் நமக்கு வரல அப்படின்னா ஒழுக்கம்ங்கிற ஒன்றே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுமா. அதாவது தண்ணிங்கிற ஒன்று நம்மக்கிட்ட இல்லைன்னா ஒழுக்கமே இல்லாமல் போயிடுமா. சரியா? சொல்லுங்கள். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. சரி, சொல்லுமா. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. எழுசீர் வந்துடுச்சா? ஒரு திருப்பி ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன குறள் பார்த்தோம்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ என்ன படித்தோம்? நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. முடிஞ்சா? ஓகே, இப்போ அடுத்த குறள் போமா. இப்போ அடுத்து நம்ம என்ன குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறள். சரியா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறையா அட்வைஸ் சொல்லுவாங்கள்ல, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதுதான் நல்ல பழக்கம் இதெல்லாம் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்கிறதுலே நல்ல பழக்கங்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம் எதுன்னு சொல்கிறாங்க. நல்ல பழக்கங்கள் நிறைய நல்ல பழக்கம் இருக்குல்ல, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம் ஒன்று இருக்கான். என்ன அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட இருக்க சாப்பாடை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்றது, மற்றவங்களுக்கும் பகுத்து கொடுத்து நம்ம வந்து சாப்பிடணும். பகிர்ந்து உண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடணுமா, பகுத்து உண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அதுக்கு வந்து சொல்லுவோம். சரியா? மற்றவங்களோட சாப்பாட்டை வந்து பகிர்ந்து உண்ண வேண்டும். இப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாங்க, இன்றைக்கெல்லாம் சிலதெல்லாம் அம்மாவே சொல்லி அனுப்புவாங்க, உனக்கு தாண்டா கொடுத்துட்றேன், நீ மட்டும் நல்லா சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு சொல்லியே தான் கொடுத்துடுவாங்க. ஆனால் அது வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளும் சாப்பிடணும், நம்மளுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கே மொத்தத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடாம வந்தீங்கன்னா தான் அம்மா திட்டுவாங்க. சரிங்களா? நீங்களும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து எதுவும் தப்பு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து விட்றாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்துக்கணும். இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு, நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி பகிர்ந்துக்கணும். இந்த இடத்துல நண்பர்களை மட்டும் சொல்ல கிடையாது. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எல்லாம் வேணும். ஒரு எறும்பு இருக்குன்னா எறும்புக்கு சாப்பாடு போடுறது, நாய்க்கு சாப்பாடு கொடுக்கறது, பூனைக்கு சாப்பாடு கொடுக்கறது, குருவிக்கு சாப்பாடு வைக்கிறது, அது மாதிரி என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கோ, பறவைகள், விலங்குகள், பூச்சி இதெல்லாம் இருக்கோ, இது எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதான் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். பகுத்து உண்ணல், பகுத்து உண்ணல்னா எல்லாத்துக்கும் கொடுத்து பகுத்து உண்றது. பல்லுயிர் ஓம்புதல், எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து வளர்க்கணும். சரிங்களா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நல்ல பெரிய பெரிய சான்றோர்கள், முக்கியமான பெரிய அறிவாளிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல பழக்கத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம் இந்த பழக்கம் தான். என்னது? நம்மக்கிட்ட இருக்க ஒரு சாப்பாட்டை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்றது. சரியா? ஓகே, சொல்லுவோமா. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். சொல்லுங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. திரும்ப சொல்லுவோமா. பகுத்துண்டு
பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சரியா? இப்போ மறுபடியும் சேர்ந்து சொல்லுங்கள். பகுத்துண்டு, பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. முடிஞ்சா 3 குறள் படிச்சிட்டோமா? அடுத்த குறள் போவாங்க. அடுத்து என்ன இருக்குது? ஒரு முக்கியமான ஒரு குறள். சரியா? என்ன குறள் அப்படின்னா, ஈன்ற பொழு, அதாவது நம்ம அம்மாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பிள்ளைன்னு ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான் இது. சரியா? இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங் வைக்கிற இடத்துல உங்கள் பிள்ளை ரொம்ப சூப்பராக படிப்பாங்க, ரொம்ப சமத்தான பையன், என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் சேட்டையாக பண்ணிக்கிட்டு படிக்காமல் இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா வரும்போது என்ன சொல்லுவாங்க? உங்கள் பையன் படிக்கவே மாட்டேங்கிறா, என்ன சொன்னாலும் பண்ணவே மாட்டேங்கிறா, எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கரெக்டு தானே? இப்போ அம்மாவுக்கிட்ட நம்மளை பற்றி நம்ம டீச்சர் பாராட்டி சொல்கிறதுனா நல்லா இருக்குமா, நம்மளை பற்றி திட்டி சொன்னால் நல்லா இருக்குமா? வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றி அம்மா அப்பா கிட்ட எல்லோரும் வந்து பாராட்டி சொல்லணுமா. உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன், உங்கள் பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க, ரொம்ப சமத்தான பிள்ளையாக இருக்கான், அழகான பிள்ளையாக இருக்கான், என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி சொல்லணுமா. அந்த அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணுமா. இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா நடந்துக்கணும், நம்ம டீச்சர் கூட நல்லா நடந்துக்கணும், அந்த வெளியில் வேறு யாராவது எதாவது சொன்னாங்கன்னா கேட்டுக்கணும், சொந்தக்காரங்க ஏதாவது சொன்னாங்கன்னா வச்சாங்கன்னா கேட்டுக்கணும், யார்கிட்டையும் எதிர்த்து பேசக்கூடாது, அதே மாதிரி நல்ல விஷயம் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கணும், மண்டை கொழுப்பாக திட்டக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரியா? அப்போ நம்ம நல்ல பிள்ளையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் நடத்துகிறத அன்னன்னைக்கு படிச்சிடுறோம், அவங்க சொல்லிட்டு வர ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடுறோம், கிளாஸில் உனக்கு நடத்துகிறாங்கன்னா அதை கரெக்டாக கவனிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயும் சண்டை போடாமல் எல்லார் கூடயும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்க, டீச்சர் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட பாராட்டி பேசுவாங்களா, உங்கள் பையன் சூப்பர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்களா. அப்படி சொல்கிறது அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சரிங்களா? நீங்கள் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு கிஃப்ட் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தனியாக கிஃப்ட்டு ஒரு பேனா பென்சில் இது மாதிரி வரைகிறது அதெல்லாம் எதுவும் கிஃப்ட்டு கொடுக்க தேவையில்லை. இது மாதிரி உங்கள் பையன் நல்ல பையன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட யாராவது சொன்னாங்கன்னா அதுவே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட்டு. புரியுதுங்களா? அம்மா அப்பாவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் என்னது? நம்ம நல்ல பிள்ளைன்னு அவங்கக்கிட்ட எல்லாரும் வந்து சொல்லணும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் நம்மளை அப்படி மட்டும் நம்மளை யாராவது வந்து உங்கள் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளையாக வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அப்படி சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு எல்லாமே பண்ணி தருவாங்க, நீங்கள் எதாவது சாப்பிட வேணா உங்களுக்கு சமைச்சு தருவாங்க, எதாவது கேட்குறீங்களோ உங்களுக்கு வாங்கி தருவாங்க. கரெக்டு தானே? உங்களை பற்றி நல்ல பிள்ளைன்னு 4 பேர் பாராட்டி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் உங்கள் அம்மா அப்பா பண்ணி கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் கெட்ட பிள்ளைன்னு எல்லோரும் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எது கேட்டிங்கனாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா அடிக்க திட்ட மேற்கொண்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் தானே? நம்மளை நல்ல பிள்ளைன்னு எல்லோரும் பாராட்டணுமா, இல்லை கெட்ட பிள்ளைன்னு எல்லோரும் திட்டணுமா? நல்ல பிள்ளைன்னா பாராட்டணும். ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு குறள் தான் இந்த திருக்குறள். குறள் சொல்லுமா, ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பாருங்க, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சொல்லுமா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சரியா? மறுபடியும் சொல்லுமா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சரியா? மறுபடியும் ஒருக்கா சொல்லிடுவோமா? சொல்லுங்கள். ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடுத்த குறள் போமா? சரி, அடுத்த குறள் பாருங்கள். அடுத்து என்ன குறள் இருக்குது? இது வந்து இது ஒரு சூப்பரான ஒரு குறள். என்னென்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு பிளேட்டு நிறையா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் வைக்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் பிளேட் நிறையா நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் நான் வந்து மிளகா வைக்கிறேன். ஒரு தட்டு நிறைய ஆப்பிள் கொடுக்குறேன், இன்னொரு தட்டு நிறையா மிளகா வைக்கிறேன். நீங்கள் ரெண்டில் எதை எடுத்து சாப்பிடுவீங்க? ஆப்பிள் தான் வேகமாக எடுத்து சாப்பிடுவீங்க. மிளகா எடுத்து சாப்பிடுவோமா? நம்ம மிளகா சாப்பிட்டா என்ன ஆகும்? காரம் ஆரம்பிச்சிடும். நம்ம தானே? அப்போ ஒரு மிளகா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அதில் எது ஸ்வீட்டாக இருக்கோ, எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறது எப்படி பேசணும்னா நல்லா இனிப்பாக ஸ்வீட்டாக தான் பேசணுமா.
மிளகாய் எப்படி காரமாக இருக்கோ அதே மாதிரி கோவமாக என்ன பண்ணக்கூடாது, யாருக்கிட்டேயும் பேசக்கூடாதான். சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதை நல்லா ஜாலியாகவும் சொல்லலாம், இல்லை கோபமாகவும் சொல்லலாம். கரெக்டாக? ஒரு பேனா கொடுடான்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க, ஒரு பென்சில் கொடுன்னு கேட்குறீங்க. டே பென்சில் குடுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை விட்டுட்டு பென்சில் கொடுக்குறியா இல்லையா, எனக்கு அந்த பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டும் கேட்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் எப்படி பென்சில் கேட்டால் அவன் கொடுப்பான்? சாஃப்டாக செல்லமாக அந்த பென்சில் குடுறா நான் எழுதி தரேன் அப்படின்னு கேட்டால் தானே கொடுப்பான். அதை விட்டு எனக்கு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னா அவனை அடிச்சிடு அப்படின்னு சொல்லி மிரட்டினா அவன் தருவானா? தரமாட்டான். அப்போ ஒரு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஜாலியாக பேசியும் நம்ம பண்ணிக்கலாம், கோவமாக பேசி சண்டையும் போட்டுக்கலாம். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதையுமே கோவமாகவே பேசாத. யார்கிட்டையோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ, வீட்டில் அம்மா அப்பாக்கிட்டையோ, யார்கிட்டையோ கோவமாகவே பேசாத, ஜாலியாகவே பேசு. கோவமாக பேசுகிறது ரொம்ப தப்பு. ஏன் கோவமாக பேசுகிறது தப்புன்னா, உங்கள்கிட்ட ஒரு பிளேட்டு நிறையா ஆப்பிளையும் கொடுக்குறாங்க, மிளகாயும் கொடுக்குறாங்க. நீ ஆப்பிள் எனக்கு வேணாம், நான் மிளகாயத்தையும் திம்பேன்னு சொன்னால் என்ன ஆகும்? மிளகாத்துனா வாய் காரம். அதே மாதிரி நல்ல வார்த்தையும் இருக்குது, கெட்ட வார்த்தையும் இருக்குது. நீ கெட்ட வார்த்தை பேசுன அப்படின்னா உனக்கு அடுத்து பலார் நான் அடி தான் விழுவும். முதுகில் அப்பளம் பொறிக்கிற மாதிரி என்னாகும்? அடி தான் விழுகும், சண்டை தான் வரும். கரெக்டாக? நம்மளை சுற்றி எப்படி ஒரு பழம்னு இருக்கும்போது ஸ்வீட்டாக இருக்கிற பழத்தை சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னாலும் ஸ்வீட்டாக தான் நம்ம பேசணுமா, அதை தான் சொல்கிறாங்க. சரியா? இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ன்னு தட்டு. சரியா? என்ன சொல்கிறாங்க? இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ன்னு தட்டு. இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க, அந்த சாப்பாடே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, என்னம்மா இப்படிலாம் பண்ணித்தரேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் கோவமாக சொன்னீங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒழுங்காக என்ன செஞ்சு போடுறேன்னா அதை சாப்பிடு, அதை விட்டு ஓவராக அதிக பிரசங்கித்தனமாலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்பாங்களா? ஆனால் இதே நீங்கள் அம்மாட்ட எப்படி சொல்லி பாருங்கள், அம்மா டெய்லி இதே சாப்பிட்டு போர் அடிக்குதுமா, வேறு எதாவது பண்ணி கொடுங்கம்மா, வேறு எதாவது டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு அம்மாட்ட செல்லமாக கேட்டு பாருங்கள், அம்மா உடனே பண்ணி தருவாங்க. கரெக்டு தானே? இப்போ அம்மாட்டே நீங்கள் பேசுகிறீங்கன்னா அம்மாட்ட கோவமாக ஒன்று கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவங்க நீங்கள் கோவமாக அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க திருப்பி கோவமாக அவங்க மேலே அடிப்பாங்க. இதே நீங்கள் அவங்ககிட்ட செல்லமாக பேசுகிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஓகே நம்ம பிள்ளை செல்லமாக கேட்குறேன், நம்மளும் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்களா? அதுதான். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கோவப்பட்டு பேசவே கூடாது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? நல்ல ஜாலியாக ஸ்வீட்டாக தான் என்ன பண்ணணும், பேசணும். இனிமையான வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ன்னு தட்டு. சொல்லுங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ன்னு தட்டு. சரியா? பாப்போமா? இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ன்னு தட்டு. மறுபடியும் சொல்லுமா? சொல்லுங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல். சொல்லுமா? மறுபடியும் திருப்பி சொல்லுங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ன் தற்று. சரியா? இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ன் தற்று. சரிங்களா? ஓகே. இப்போ 5 குறள் பார்த்தோமா? 5 குறள் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்து என்ன பார்த்தோம்? நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அடுத்து என்ன குறள் பார்த்தோம்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அடுத்து ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். இப்போ கடைசி என்ன குறள் பார்த்தோம்? இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ன் தற்று. பார்த்தோமா? 5 குறள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த குறள் பார்ப்போமா? அடுத்த ஒரு குறள் பாருங்கள். இப்போ பாருங்களேன், இந்த குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ஒரு நல்லது செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்றைக்குமே நினச்சிக்கிட்டே இருக்கணுமா. உங்களுக்கு யாராவது கெட்டது செஞ்சுட்டாங்க, இல்லை உங்களுக்கு கடுமையாக திட்டாங்க, இல்லை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அன்னைக்கே மறந்துடணுமா. சரியா? இப்போ உங்கள் டீச்சரே இருக்காங்க, டீச்சர் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ண விஷயத்த பாராட்டுவாங்க, சூப்பராக பண்ணியிருக்கேன்னு பாராட்டுவாங்க. இன்னொரு நாள் உங்களை ஏதாவது திட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால், டீச்சர் பாராட்டினதை என்றைக்கும் ஞாபகம் வச்சுருக்கணும், திட்டுனதை அன்றைக்கே மறந்துடணும். அதே தான் வீட்லேயும் அம்மா அப்பா ஒரு நேரம் உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, செல்லமாக உங்களுக்கு கொஞ்சிருப்பாங்க, நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் கேட்டோன்னா சமைச்சு கொடுத்துருப்பாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, எவ்வளவோ தங்கமே தாயன் தாளாடெலாம் பாடியிருப்பாங்க.
அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பண்ண தப்புக்காக உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அடித்ததை என்ன பண்ணினா மறந்துடணும். என்னை நீங்கள் அடிச்சிட்டிங்களா, இனிமேல் நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அம்மா அப்பா நம்மளை திட்டுறாங்க, டீச்சர் நம்மளை திட்டுறாங்கன்னா அது நம்ம நல்லதுக்கு தான் திட்டுவாங்க. ஓகே, அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து போனோம். அதை விட்டுட்டு என்னை திட்டாங்க, எதுவுமே நான் சொன்னால் கேட்க மாட்டேன், என்னை திட்டிட்டீங்களா, என்னை அடிச்சிட்டிங்களா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது, தர்க்கமாக வீட்டில் இருக்கவங்களோட சண்டை போடக்கூடாது. ஓகேவா? அவங்க நமக்கு டீச்சர் நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பாங்க, அம்மா அப்பா நமக்கு எவ்வளவோ செல்லமாக தங்கமாக கொஞ்சியிருப்பாங்க. அதை என்னைக்குமே நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். அவங்க நம்மளை அடிக்கிறதையோ திட்டுறதையோ இது பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணிடணும், உடனே மறந்துடணும். சரியா? இப்போ பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு நாள் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஒரு சாப்பாடு ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பான், இல்லை பென்சில் பேனா ஏதாவது கொடுத்துருப்பான், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருப்பான். இது மாதிரி நல்ல விஷயங்களை என்றைக்குமே ஞாபகம் வச்சுருக்கணும். அதே ஃப்ரெண்டு உங்களை ஒரு நாள் அடிச்சிட்டா திட்டா அப்படின்னா அதை அன்றைக்கே மறந்துடணும். சரிங்களா? இதைத்தான் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நல்லது எது நடந்தாலும் அதை ஞாபகம் வச்சுருக்கணும். சரிங்களா? நல்லது எது நடந்தாலும் ஞாபகம் வச்சுருக்கணும். கெட்டது நடந்துச்சு அப்படின்னா அதை அன்றைக்கே மறந்துடுவோம். ஓகேவா? அதை மைண்டுக்குள்ளே ஏற்றி என்னை திட்டாங்க, என்னை திட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மளை போட்டு புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? நல்லது நடந்தால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், கெட்டது நடந்தால் அன்னைக்கே மறந்துடணும். அதைத்தான் சொல்கிறாங்க, நன்றி மறப்பது நன்றன்று. நமக்கு யாராவது நல்லது செஞ்சுருக்காங்க, அம்மா நல்லது செஞ்சுருக்காங்க, அப்பா நல்லது செஞ்சுருக்காங்க, டீச்சர் நல்லது செஞ்சுருக்காங்க, நம்மளோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது செஞ்சுருக்காங்கன்னா அவங்க செஞ்ச நல்லது எதையுமே என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே மறக்கவே கூடாது. அது என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அவங்க செஞ்சதுக்கு நம்ம உடனே தேங்க்ஸ் பண்ணணும், நன்றி அப்படின்னு சொல்லணும். சரியா? அதே அவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளை திட்டாங்கனாலோ அடிச்சிட்டாங்கனாலோ அதை என்ன பண்ணிடணும், உடனே மறந்துடணும். சரியா? அதான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஈஸியாக இருக்கா அந்த குறள்? சொல்லுவோமா? நன்றி மறப்பது நன்றன்று. சொல்லுங்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. முடிஞ்சா? ஓகே, திருப்பி சொல்லுவோமா? சொல்லுங்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அவ்வளோதான். இன்னொருக்கா சொல்லிடுவோமா? சொல்லுங்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. படித்தாச்சா? அடுத்த குறள் போமா? வாங்க போவோம். இப்போ பாருங்களேன், அடுத்து என்ன இருக்குது? இது ஒரு சூப்பரான ஒரு குறள். என்னென்னா, இப்போ நீங்கள் பட்டாசு அடிக்கிறீங்க, தீபாவளி பட்டாசு அடிப்பீங்க, இல்லாட்டி அம்மா சமைக்கிற இடத்துல நீங்கள் கூட போய் நிற்பீங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு தீ சுட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டாசு வெடிக்கிற இடத்துல தீ சுட்டுச்சுனாலோ, இல்லை சமைக்கிற இடத்துல எண்ணெய் பட்டு இல்லை அடுப்பு சூடுபட்டு தீ சுட்டுருச்சுனாலோ அந்த புண்ணு நமக்கு அப்படியே இருக்குமா? புண்ணு இருக்கும்ல, தீ சுட்டு நமக்கு எவ்வளோ புண்ணாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த புண்ணு அடுத்தது சரியாகிறதுக்கு 1 மாதமாக ஆகும். கரெக்டாக 1 மாதம் கழிச்சு தான் அந்த தீச்சுட்ட புண்ணே நமக்கு சரியாகும். ஒரு சாதாரண ஒரு தீச்சுட்ட புண்ணு கூட 1 மாதத்தில் சரியாக போயிடும். அந்த தீ சுடும்போது நமக்கு எவ்வளோ வலிச்சிச்சோ அதே மாதிரி நம்ம இன்னொருத்தவங்கள கோபமாக திட்டும் போது அவங்களுக்கு வலிக்குமா? புரியுதுங்களா? இன்னொருத்தவங்களை நம்ம கோபமாக திட்டுறோம், அடிக்கிறோம், அது எப்படி வலிக்குங்கிறாங்கன்னா, தீ சுட்டால் நமக்கு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ சுருன்னு இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு அதை விட மோசமாக வலிக்குமா இன்னொருத்தவங்களை திட்டிட்டோம் அப்படின்னா. சரிங்களா? அதனால் நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. ஏன் திட்டக்கூடாது? திட்டுனா அது வலி எப்படி இருக்கும் தெரியுமா? தீ சுடுறதுனால வர்ற வலியை கூட ரொம்ப மோசமாக இருக்குமா. இப்போ உங்களுக்கு தீ சுட்டுச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியுமா? முடியாது. இதே உங்களை யாராவது பயங்கரமாக திட்டுறாங்கன்னா உங்களால் தாங்கிக்க முடியுமா? எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்மளை இவ்வளோ திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளை ஒருத்தர் திட்டுறாங்கும் போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் நாம் இன்னொருத்தவங்களை திட்டுறோம்னா அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல. நம்மளால் இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நம்மளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. நம்மளால் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கணும். நம்மளால் என்ன அவங்களுக்கு முடியுமோ கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணணும், எதாவது கேட்குறாங்களா பண்ணி தரணும். சரியா? யார்கிட்டையும் கோவமாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திட்டிடக்கூடாது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அம்மா அப்பாவை திட்டிடவே கூடாது. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து எவ்வளவோ செய்வாங்க. அவங்கள போய் டக்குன்னு இவங்க கோவத்தில் அம்மா என்றைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, திட்டிடக்கூடாது. அப்படி திட்டுனா நீங்கள் திட்டுறதுனால அவங்களுக்கு தீச்சுட்ட புண்ணை விட ரொம்ப பயங்கரமாக வலிக்குமா. சரிங்களா? தீ சுடுற புண்ணோட எப்படி இருக்கும், பயங்கரமாக வலிக்கும். இப்போ அம்மாவே உங்களை திட்டுறாங்க, அதே மாதிரி அம்மாவே என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைய சும்மா சும்மா
தேவையில்லாமல் திட்டக்கூடாது. ஓகேவா? சரியான காரணத்தோடு திட்டணும். அதை விட்டுட்டு எங்கிட்டோ இருக்க கோபத்தை கொண்டாந்து உங்கள் ஹஸ்பண்டோட இருக்க சண்டையிலையோ, இல்லை வெளியில் இருக்க சண்டையிலையோ, இல்லை மாமனார் மாமியார் யார் கூட இருக்க சண்டையிலையோ கொண்டு வந்து பிள்ளைங்களே என்ன பண்ணிடக்கூடாது, திட்டிடக்கூடாது. சரியான காரணத்தோடு திட்டணும்னா சரி. ஓகேவா? சும்மா சும்மா திட்டணும் அப்படின்னா அது வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. சரியா? அதுதான் சொல்கிறாங்க. சொல்லுங்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. சொல்லுவோமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. திருப்பி சொல்லுங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. அடுத்த குறள் பார்ப்போமா? அடுத்து என்ன குறள் இருக்கு? இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒழுக்கமாக இருக்கணுமா. ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக வளர்க்கணும்லாம் சொல்லுவாங்கள்ல. ஒழுக்கம்னா என்ன இருக்கணும்? ஒன்றும் இல்லை, யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், நல்லது செய்யணும், உதவி செய்யணும், அம்மா அப்பா கிட்ட சண்டை போடக்கூடாது. நீங்கள் ஒழுக்கமான பிள்ளையாக இருக்குன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் அம்மா அப்பா டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு அப்படியே நடங்க. நீங்கள் ஒழுக்கமான பிள்ளையாக வளர்ந்துருவீங்க. சரியா? அவங்க சொல்கிறத கேட்டு உங்களுடைய ஆசிரியர், உங்களுடைய அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் ஒழுக்கமான பிள்ளையாக வளருவீங்க. நீங்கள் அப்போ தான் வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியுமா. அதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு செஞ்சு தரும். சரியா? அப்போ நீங்கள் ரொம்ப நல்ல சமத்து பிள்ளையாக ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன கேட்டாலும் உங்கள் அம்மா அப்பா பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் உங்கள் டீச்சர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கீங்கன்னா ஸ்கூலில் கூட உங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. சரியா? நீங்கள் எங்கிட்டு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாலும் உங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்ன வேணும்னு கேட்டிங்கனாலும் அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. சரியா? நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அதை விட்டுட்டு நம்ம எப்போயும் சண்டை போட்டுக்கிட்டு, அடித்து பிடிச்சிக்கிட்டு, அம்மா அப்பாவை திட்டிக்கிட்டு, டீச்சர் கூட சண்டை போட்டுக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்குற எதுவுமே நமக்கு கிடைக்காது. சரியா? சும்மா ஏதாவது அம்மா ஒரு பிஸ்கட் வேணுமான்னு கடையில் கேட்டிங்கனாலும், ஆமாம் உனக்கு நான் அதை வாங்கி கொடுக்கணுமா, முதல்ல பாடத்தை உருப்படியாக படித்து முடி, அதுக்கப்புறம் நான் பிஸ்கட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மண்டையில் 4 கொட்டு கொட்டி கேட்குற ஒரு பிஸ்கட்டை கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா வாங்கி தர மாட்டாங்க. சரியா? நீங்கள் இதே நல்ல பிள்ளையாக சமத்து பிள்ளையாக இருங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதான் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்கள் அம்மா அப்பா பாராட்டுவாங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் ஆண்டிஸ் பாராட்டுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டுவாங்க, உங்கள் ஸ்கூலில் டீச்சர் பாராட்டுவாங்க, பிரின்ஸிபல் பாராட்டுவாங்க. நல்ல பிள்ளை, அவனா நல்ல சமத்தான பிள்ளையாச்சே, அந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை இருக்க முடியாது, அந்த பிள்ளையை பாரு அது எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களை பார்த்து 4 பேரை திட்டுவாங்க. சரியா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சமத்து பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்த வந்து நீங்கள் அடைய முடியும். எப்போ? ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரிங்களா? நீங்கள் ஒழுக்கமாக இருக்கதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கமாக எப்படி இருக்கலாம்? என்ன சொன்னேன் நான்? அம்மா அப்பா ஆசிரியர் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நடக்கணும்னு சொன்னேன். கரெக்டாக? அதுதான். இப்போ குறள் சொல்லுங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சொல்லுமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இன்னொருக்கா சொல்லிடுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். முடிஞ்சா? அடுத்த குறள் போமா? அடுத்து பாருங்கள். இன்னொரு குறள் என்ன இருக்குதுல்ல? தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். சரியா? இப்போ தீய செயல்கள் வந்து தீயை விட மோசமானதான். தீனா என்னது? நெருப்பு. நெருப்பில் கொண்டே கையை விடுன்னு சொன்னால் விடுவீங்களா? அடுப்பில் அம்மா சமைச்சு வச்சு சுட சுட சட்டி கொண்டாந்து வச்சுருக்குறாங்க, சாப்பாடு பாத்திரம் வச்சுருக்காங்க, போய் தொடுன்னு சொன்னால் தொடுவீங்களா? மாட்டீங்க. வீட்டில் விளக்கு இருக்குது, விளக்க போய் தொடுவீங்களா? மாட்டீங்க. பட்டாசு இருக்குது, கம்பி மத்தாப்பு இருக்குது, கம்பி மத்தாப்பு அந்த முனி கம்பியை போய் தொடுன்னா எரிஞ்சு தீ பிடிச்சிட்டு இருக்க அந்த பட்டாசு போய் தொடுமா? தொடமாட்டோம். இப்போ தீ இருக்குன்னா தீயை போய் தொடக்கூடாதுன்னு நமக்கு நல்லா தெரியுமா? தீயை எப்படி தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து எப்படி விலகி நிற்கிறீங்களோ தீயை போல தான் கெட்ட பழக்கங்கள். சரிங்களா? கெட்ட பழக்கங்களும் நம்ம வந்து அப்படியே தள்ளி வச்சிடணுமா. தீயை எப்படி ஐயோ தீ தொடமாட்டேன்ப்பா, ஐயோ தீ சுடும், நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறோமோ அதே மாதிரி கெட்ட பழக்கங்களே என்ன பண்ணக்கூடாது. ஐயோ கெட்ட பழக்கமாக அதை பண்ணேன்னா எனக்கு வந்து கெட்ட பேர் ஆயிரும், எல்லாரும் என்னை போட்டு அடிப்பாங்க, என்னை திட்டுவாங்க, சேச்சா நான் அதை பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட பழக்கங்கள் இருக்கவே கூடாதாமா. சரியா? கெட்ட பழக்கம் எதுக்கு சமம்னு சொல்கிறாங்க? தீக்கு சமமாக.
தீ தொட்டால் எப்படி சுடுமோ அதே மாதிரி நீங்கள் தப்பான ஒரு பழக்கம் பண்ணீங்க, தப்பு பழக்கம் பண்ணிங்கன்னா எல்லாரும் உங்களை போட்டு டமால் டுமீல்னு அடிப்பாங்க. ஸ்கூலில் டீச்சர் அடிப்பாங்க, வீட்டில் அம்மா அடிப்பாங்க. இப்போ அடித்தா தீயாவது சுடுறதா அந்த ஒரோட விரலில் போய் திட்டிங்கன்னா விரல் மட்டும்தான் புண்ணாகும். கெட்ட பழக்கம் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், உடல் முழுக்க புண்ணாயிரும். அப்போ தீயோட மோசமானது என்னது, கெட்ட பழக்கங்கள் தான். சரியா, அதுதான் சொல்லியிருக்காங்க, தீயவை தீய பயத்தலால். கெட்ட பழக்கங்கள் எப்பயுமே ரொம்ப உங்களுக்கு கெடுதல் மட்டும்தான். சரி, கெட்ட பழக்கம்னா என்னது, ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் நீங்கள் அடிக்கிறது, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சண்டை போடுறது, அப்புறம் வேறு என்ன, அவனுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து பேனா பென்சிலில் திருடணும்னு நினைக்கிறது, இன்னொருத்தவங்க புக்கை போய் கிழிக்கிறது, உங்கள் புக்கில் படிக்கிறது இல்லாமல் சும்மா கண்ட மெனிக்கு கிறுக்கி வைக்கிறது, டீச்சர்கிட்ட போய் எதிர்த்து பேசுகிறது, சொல்கிற ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு வராமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே கெட்ட பழக்கம் தான். சரியா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத பண்ணாமல் அதுக்கு ஏறுக்கு மாறா தப்பாக பண்ணோம் அப்படின்னா அதுதான் கெட்ட பழக்கம். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த கெட்ட பழக்கமெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா பண்ணால் அடுத்து என்ன நடக்கும், அடி தான் கிடைக்கும். அடி கிடைச்சா என்ன இருக்கும், உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கும். அப்போ தீயை விட மோசமாக நமக்கு புண்ணாகக்கூடியது என்னது, நம்ம பண்ணுற பேட் ஹேபிட்ஸ். ஓகேவா, கெட்ட பழக்கங்கள் தான். அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். சரியா, இப்போ குறள் சொல்லுங்கள், தீயவை தீய பயத்தலால். கெட்ட பழக்கம் என்றைக்குமே நமக்கு கெட்டதை மட்டும்தான் கொடுக்கும். அதனால தீயை விட அது மோசமான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சொல்லுங்கள், தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். மறுபடியும் சொல்லுமா, தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். மறுபடியும் சொல்லுங்கள், தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். சரியா, இப்போ அடுத்து இன்னைக்கு இதோட கடைசி ஒரு குறள் இன்றைக்கி பார்த்துருவோம். என்ன குறள் இருக்குது, தோன்றின் புகழோடு தோன்றுக. அதாவது இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி தான் இருக்கணுமா, புகழோட, நல்ல பிள்ளைப்பா, சூப்பர் பிள்ளைப்பா அப்படின்னு 10 பேர் பாராட்டுற மாதிரி இருக்கணுமா. சரிங்களா, இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, உங்கள் கிளாஸில் ஒரு 50 பேர் 60 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸில் நீங்கள் நல்ல பிள்ளைன்னு உங்களை எல்லோரும் பாராட்டணும். அப்படின்னா தான் நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறதுக்கே அர்த்தம். இல்லாட்டி அங்கே போய் நீங்கள் கெட்ட பிள்ளைன்னு பேர் எடுக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகாமலே வீட்டிலே இருந்துடலாம். அப்படி தான் சொல்கிறாரு வள்ளுவர். உங்களை வந்து ஒரு 10 பேர் முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறாங்க, அதான் தோன்றுறது. சரியா, 10 பேர் முன்னாடி நிப்பாட்டி வச்சு இந்த பிள்ளை ரொம்ப சூப்பர் பிள்ளைப்பா அப்படின்னு பாராட்டினா நல்லா இருக்குமா, இல்லை இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு நீ தான், உன்னை மாதிரி இந்த கிளாஸில் வேறு யாவும் இவன் கூட வேறு யாருமே சேரவே கூடாது, வெரி வெரி பேட் பாய், வெரி பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுனா நல்லா இருக்குமா, பாராட்டினா தானே நல்லாயிருக்கும். அப்போ நம்மளை 10 பேர் முன்னாடி நம்மளை வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா எப்படி பேசணும், நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளை, அழகாக படிக்கிற பிள்ளை, சொல்கிற பேச்செல்லாம் அப்படியே கேட்குற பிள்ளை அப்படின்னு சொல்லி பாராட்டணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு அடங்காப்பிடாரி, எல்லார்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், படிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்மளை யாரும் திட்டவே கூடாது. ஓகே, அதான் சொல்கிறாங்க, புகழ்னா இதுதான். புகழ்னா என்னது, நம்மளை 4 பேர் பாராட்டுறது. ஓகேவா, 10 பேர் முன்னாடி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த 10 பேரும் நம்மளை பாராட்டணும். 10 பேரும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. அப்படி திட்டுறதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகாமலே இருக்கணும். சிம்பிளாக சொல்கிறது பாருங்களேன், நீங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்க, டெய்லி ஸ்கூல் போகிறீங்க, டீச்சரை போய் பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் டீச்சரோ உங்களை நல்ல பிள்ளைன்னு பாராட்டணும். அப்படி பாராட்டினா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அர்த்தம். இல்லை அதை விட்டுட்டு உங்களை அவங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதே வேஸ்ட், நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட். அப்படி தான் வள்ளுவர் சொல்கிறார். சரியா, அப்படி உங்களை 10 பேர் திட்டாங்கன்னா எதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு கம்முன்னு வீட்டில் உட்காருங்க. வீட்டில் உட்காந்தா நம்மளை அப்படியே தங்கமே தையான்னு கொஞ்சுவாங்களா, கிடையாது. வீட்லேயும் போட்டு அடி பயங்கரமாக நொறுக்குவாங்க, கையில் எது கிடைக்குதோ கிடைக்கிறத வச்செல்லாம் அடிப்பாங்க. அப்படிதானே. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. அதாவது ஸ்கூலுக்கு போனால் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குற மாதிரி போயிட்டு வா. அப்படி நல்ல பிள்ளைன்னு நீ பேர் வாங்கலையா ஸ்கூலுக்கே போகாத, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் சொல்கிறாப்புல. சரியா, சொல்லுங்கள், தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. சரிங்களா, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. மறுபடியும் சொல்லுவோமா, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. இன்றைக்கி ஒரு 10 குறள் பார்த்தோமா, இந்த 10 குறளே என்ன பண்ணுங்கள், திருப்பி உங்கள் அம்மாவை திருப்பி சொல்லி கொடுக்க சொல்லி 10 குறளே படிங்க. ஒவ்வொரு குறளாக படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு அம்மாட்டையோ அப்பாட்டையோ டீச்சர்ட்டையோ சொல்லுங்கள்.
நான் அந்த குறளை நீங்கள் படிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். சரியா? இன்றைக்கி என்னென்ன குறள் பார்த்தோமோ, என்னென்ன குறள் பார்த்தோம்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்து என்ன பார்த்தோம்? நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடுத்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ன் தற்று. அடுத்து தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஸோ இந்த குறள் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தோமா, ஏதோ ஒரு குறள் மிஸ் ஆகுதே. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்மப்படும். இந்த 10 குறள் இன்றைக்கி பார்த்தோமா, இந்த 10 குறளையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? இந்த குறள் உங்களுக்கு இப்போ சொன்ன கருத்து எல்லாத்தையும் நல்லா கேளுங்க. உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னாலும் உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க, அவங்களாவது நல்லா சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ பெற்றோர்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லை ஆசிரியர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பெரியவர்களுக்கான அளவில் சொல்லியிருக்க மாட்டாது. எல்லாமே ஒரு குழந்தைக்கு அந்த குறள்லேருந்து என்ன கருத்து, முக்கியமான ஒழுக்க கருத்து சொல்ல முடியுமோ அந்த கருத்து தான். சிலது வந்து எக்ஸாக்டாக அவங்களால் குறளோட மேட்ச் ஆகிருக்குமான்னு கேட்டால் மேட்ச் ஆகிருக்காது. சரிங்களா? ஆனால் அந்த குறளுடைய அந்த கருத்து ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த சாராம்சம் மட்டும் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஒரு வேளை ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு பெற்றோராக இருந்தீங்கனாலோ, இல்லை நல்லா தமிழ் படித்த ஒரு ஆளாக இருந்தீங்கனோ, என்னடா குறளுக்கும் பொருளுக்கும் என்னமோ வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படிலாம் உங்களுக்கு தோன்றும். சரிங்களா? ஆனால் அப்படி கிடையாது. நம்ம யோசிக்கிற மைண்டுங்கிறது வேறு, ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மைண்டுங்கிறது வேறு. இப்போ நம்ம படிக்கிறோம்னா ஒவ்வொன்றா தனியாக சீர்பிரித்து இது பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி சூப்பராக படிப்போம். ஆனால் ஒரு குழந்தைக்கு அந்த குறளில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி சொன்னோம்னா தான் இப்போ அவங்களால அதை ஏற்றுக்க முடியும். சரிங்களா? அதனால் அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு என்ன கருத்து இப்போ தேவையோ அந்த கருத்து மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு சொல்லியிருப்போம். நீங்களும் அதை நடத்தும் போது என்ன பண்ணுங்கன்னா, பிள்ளைக்கு அதை வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எதை சொன்னால் தேவையாக இருக்குமோ அதை மட்டும் படிக்கணும். உங்கள் குழந்தை ஒரு 3 வயசுலேருந்து இருக்காங்க, 2 வயசில் இருக்காங்கன்னா இந்த 10 குறள் ரொம்ப ரொம்ப எளிமையான குறள் தான், அழகாக படிக்க வச்சிடலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு குறளை படிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் உட்காந்து சொல்லி கொடுங்க. ஒரு 10 தடவை நீங்கள் சொன்னீங்க, இப்போ நானே நடத்தும் போது சொன்னேன்னா 4 தடவை சொன்னேன்னா நீங்கள் உட்காந்து ஒரு 10 தடவை சொன்னீங்க அப்படின்னா 11ஆவது தடவை அவங்க மனப்பாடமே பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் எத்தனை தடவை அவங்கக்கிட்ட அந்த குறளை சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் முக்கியம் இருக்குது. மொத்தமாக சேர்த்து சொல்லிடக்கூடாது, ஒவ்வொரு சீராக தனித்தனியாக பிரித்து சொல்லணும். அண்ட் திருப்பி திருப்பி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்டிங்கன்னா தான் அவங்களால அது அழகாக வந்து படிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் போடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு போடுங்க, இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அந்த கருத்தையும் கீழே வந்து கமெண்டில் போடுங்க. ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் என்னென்ன குறள்லாம் வந்து படிக்கணும், ஒரு 8 வயசு 9 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னென்ன மாதிரியான குறள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் மாணவர்கள் என்ன படிக்கணும், மாணவர்களுக்கு என்ன குறள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். சரியா? நன்றி.